லேட்டு? யாரும் பார்க்கல? உங்க வீட்ல தெரியாது. ஆனா நான் வீட்ல இருந்து கிளம்பும்போது டிவி ஆன் பண்ணிட்டு வந்தேன். எப்ப கிளம்புன? 10 நிமிஷம் ஆச்சு. சர்டிபிகேட் எல்லாம் இருக்கு அண்ணா. முடிவு பண்ணியாச்சு. எதுவும் யோசிக்க வேண்டாம். யோசிச்சா எதுவும் பண்ண முடியாது. சீக்கிரம் வாங்க வாங்க வா. சார் உங்களுக்கு 2 டிக்கெட் கொடுத்துருங்க. கொடுத்த காசை திருப்பி கொடுக்க வக்கில்ல, நீ எல்லாம் கடன் நடத்துற. நாளைக்கு சேர்த்து கொடுத்துறேண்ணா. சிகரெட் குடிங்க. வாங்க வாங்க சீக்கிரமா உள்ள வந்து உட்காருங்க. எல்லாம் நினைச்ச மாதிரியே நடக்கும். எங்க சார்? பெங்களூருக்கு 3 டிக்கெட் நான் கொடுக்குறேன்டா. போயிட்டு வர்ற எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன்டா. நீ எதுக்கும் பயப்படாதம்மா, தைரியமா இரு. அந்த பக்கம் யாரோ தெரிஞ்சவங்க இருக்காங்க. கீர்த்தனா, கீர்த்தனா, கீர்த்தனா கதவு தரமா? கீர்த்தனா, 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 மா கீர்த்தனா கதவு தரமா? நான்றல நாத்துக்கு கூமுனுக்குற. இங்க பாரு ஆதி, ரொம்ப நேரமா கதவு மூடியே இருக்கு. அவ உள்ள இல்ல போல இருக்கு. டிவி சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவ எங்கதான் இருக்கான்னு தெரியுமா? எல்லா இடமும் தேடிட்டேன். அவ எங்க போனேன்னே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சும்மா நாசிமா கலீஜாவாத. கீர்த்தனா, 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 கீர்த்தனா. சொன்னோம்ல கொஞ்ச நாளாவே அவளோட நடவடிக்கை எதுவும் சரியில்லைன்னு. என்னைக்காவது உன்னை கொண்டாந்து இப்படிதான் நிப்பாட்டுவான்னு எனக்கு அன்னிக்கா தெரியும். ஆதி, அவ ஏதாவது பண்ணிக்க போறா. நீ தானே சொன்ன அன்னைக்கு ஏதோ பெரிய பருப்பு மாதிரி தொகுர்ன என் பொண்ணோட பாப்பா மாதிரி வாயில வெள்ளை தூக்கி வச்சா கூட சப்பாத்தி. இப்ப என்ன பண்ண போற? என்னாச்சு? போய் கம்ப்ளைண்ட் கொடு. என் பொண்ணை அவனை கொத்த அண்ணு போட்டான். என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு எதுவும் தெரியல. போய் புலம்பு. உன் மவன் மட்டும் என் கையில சிக்குனானு வை, அவளை பீஸ் பீஸா விட்டு கைமா பண்ணுவேன். சிவா என்னங்க அது? பிடிங்களா அவனை. வண்டி எடு. அண்ணா இப்ப எதுவும் பேச முடியாது. நாளைக்கு கொண்டு வாரு. அது இல்லண்ணா, உங்க தங்கச்சி எங்க பார்த்த? பஸ் ஸ்டாண்ட்லண்ணா. பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு இடம் விடாம ஃபுல்லா தேடுங்க. சரிடா சரி வாங்கடா. டேய் டோர் நல்லா லாக் பண்றா. நடுவுல செக் போஸ்ட் இருக்கு. மாட்டிக்கிட்டா பிரச்சனை ஆயிடும். அண்ணா பஸ் ஸ்டாண்ட் பூரா தேடிட்டோம். அவன் எங்கேயுமே கிடைக்கல. சார் இது பெரிய வீட்டு பிரச்சனை மாதிரி தெரியுது. எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? அப்படிலாம் எதுவும் ஆகாது. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா என் பொறுப்பு. வாங்க போலாம். எங்கேயா போணுமா? பெங்களூர்னா. எவ்வளவு வச்சிருக்க? 50 ரூபாண்ணா. 50 ரூபாக்கெல்லாம் எவன்டா கூட்டு போவான்? அண்ணா தயவு செஞ்சு. சரி சரி ஏறு. நான் தான் எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பார்த்துட்டேன்பா. எங்கேயும் சிக்கல. கையில மாட்டினா நானே போன் பண்றேன். ஜீவா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்குமா? தயவு செஞ்சு எதுக்கும் பயப்படாத. நம்ம நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். இப்ப தூங்கு.
தப்பிச்சண்டாயப்பா. டேய் நில்லுடா. ஐயோ, மணி என்னடா? அது 12 மணி. ஏன் லேட்டு? என்ன கேள்வி இது? லேட்டுனா லேட்டு தான். என்ன? அதுதான் உன்னை ஏன் லேட்டுன்னு கேக்குறேன். அந்த காரணம் தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா? என்ன சாரதா, என்ன வேணும் உனக்கு? சாரி, என்னமோ காலேஜ் பிரசிடென்ட் ஆயிட்டீங்களாமே, அதான் ஏதாவது ஸ்மெல் அடிக்குதான்னு என்ன பார்த்தேன். ஸ்மெல்லா? பிரசிடென்ட்னா ஸ்மெல்லாம் வருமா என்ன? இந்த காலத்து பசங்களை நம்ப முடியாதுல்ல, அதுதான். அப்படின்னு யார் சொன்னது? பக்கத்து வீட்டு காவேரி. இங்க பாருமா, நான் உன்னோட பையன். நான் எப்பவுமே தப்பான வழிக்கெல்லாம் போக மாட்டேன். தேவையில்லாம நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க? சரி வாமா, பயங்கரமா பசிக்குது, வந்து சாப்பாடு போடுவா. வாமான்றல்ல. வியாபாரம் நல்லா நடக்குதுன்னு 2 லட்சம் கொடுத்து கான்ட்ராக்ட உன் பேர்ல மாத்திக்கிட்டியாம. இப்ப இவனை என்ன பண்ணலாம்? என்னடா பண்ணலாம் இவனை? ஏய், என்னடா பண்ணலாம்? ஏதாவது சொல்லு. இனிமே இந்த மாதிரி எவனும் பண்ணக்கூடாது. என்கிட்ட வளர்ந்தவன் உன்னை நான் பார்க்கவே விரும்பல. விட்டுறலாமா? பாவம்ல? ஆ ஒன்னு 2ன்னு 10 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள இங்க இருந்து ஓடிட. கேக்குதா? பத்து. பாவப்பட்ட ஜென்மம், சாகறதுக்குனே பிறந்திருக்கு. அல்ப காசுக்காக அநியாயமா உயிரை விட்டான்டா. இன்ஸ்பெக்டரா? ரெட்டியார் குளத்துல ஒரு கொலை, வந்து போட்டோ எடுத்துங்க. ஜனங்களுக்கு நம்ம மேல பயம் இருக்கணும்னா அப்பப்போ இந்த மாதிரி 1-2 போட்டு தள்ளினே இருக்கணும். அதுலயும் நம்மாலே தப்புன்னா டப்புன்னு அனுப்பிடணும். ஹலோ அங்கிள். வா ஜீவா. ரமேஷ். ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் பிரசிடென்ட் ஆயிட்டியாமே? ஆமா அங்கிள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் அங்கிள். பொறுப்புகளை நம்ம ஏத்துக்கும் போதுதான் வாழ்க்கை நமக்கு என்னன்னு புரிய வரும் ஜீவா. குட். உண்மையிலேயே நீ உங்க அப்பாவுக்கு ஏத்த பையன். அவனும் இந்த மாதிரி தான் எல்லா பொறுப்புகளையும் தானே ஏத்துக்கிட்டு ஊருக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு, அதனால மக்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். நான் நாட்டுக்காக போராடினேன், அவன் மக்களுக்காக போராடினான். நாட்டுக்காக போராடினப்போ நான் இழந்தது என் கால் மட்டும்தான். ஆனா உங்க அப்பா தன்னுடைய மொத்த வாழ்க்கையையும் மக்களுக்காக அர்ப்பணிச்சான். அதுக்காக அவன் தன்னோட உயிரையே கொடுத்தான். அதுக்காக நீ உங்க அப்பா மாதிரியே இருக்கணும்னு நான் சொல்லல. உங்க அப்பாவை பத்தி உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். உன்னை பார்க்கும்போது உங்க அப்பா நிக்கிற மாதிரியே இருக்கு. அதனால நான் சொல்றது கொஞ்சம் கேளு. உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் பயந்துடாத. அந்த பிரச்சனைய எப்படி சமாளிக்கலாம்னு நிதானமா யோசிச்சு வாழ்க்கையில முன்னேறிப்போ ஜீவா.
உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேலை வேணாலும் பண்ணு. அதனால இந்த ஊர் மக்களுக்கு ஏதாவது நன்மை இருக்கணும். அவங்களோட வாழ்க்கையில ஒரு நிமிஷமாவது உன்னை நினைச்சு பார்க்கணும். ஊர் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீ முன்னாடி வந்து நிக்கணும். இந்த மாதிரி எதிர்த்து போராடும் போது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நீ அதுக்கெல்லாம் பயப்படாம எவ்வளவு தடைகள் வந்தாலும் தாண்டி போய்கிட்டே இருக்கணும். அப்படி போகிறதுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் உன்கிட்ட வேணும். இதெல்லாம் நீயும் என் பையங்கிறதுனால சொல்ற. உங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா இதே தான் சொல்லிருப்பான். போலாமா? போலாம். ஜீவா அங்கிள், நான் சொன்னது ஞாபகம் இருக்கு தானே? தைரியம் தைரியம். அங்கிள், பி பிரேவ் அண்ட் போல்ட். ஓகே, பாய். போடா. என்னடா அப்பா ஓவர் அட்வைஸா? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா.